ஹலோ மக்களே, நான் உங்க கன்னியாகுமரி சிறில். இன்னைக்கு சோசியல் மீடியா நியூஸ் எதை திறந்தாலுமே கேரளாவை சார்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர்ல கைது செய்யப்பட்டதை குறிச்சும், அது போக நம்ம நெல்லை கவினோட ஆணவ கொலையை குறிச்சும் தான் நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. என்கிட்டயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரோ இதை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ நீங்க கண்டிப்பா போடணும் அப்படி சொன்னாங்க. சரி மக்களே, இந்த கேரளாவை சார்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர்ல கைது செய்யப்பட்டது உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லி இப்பவும் கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் நீதி தான் ஜெயிக்கணும். ஏன்னு சொன்னா அவங்க ஆல்ரெடி கிறிஸ்டியன்ஸ் தான் அவங்க வந்து வேலைக்கு வேண்டி ஜாயின் பண்ணி விடுறதுக்கு வேண்டி ஒரு நல்லதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. பட் சில காரணங்கள்னால இது வந்து வேற மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்கதா சொல்றாங்க. சோ உண்மை நிலவரம் எதுன்னு பொறுமையா இருந்தாதான் தெரியும். அது மாதிரி நெல்லையில இந்த கவின் பிரதரோட இந்த கொலை நடந்த சம்பவத்துல உண்மை மறைக்கப்படுதா அல்லனா உண்மைதான் வெளியில பேசப்படுதான்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட நீங்க தெரிவிங்க. எதுவா இருந்தாலும் சரி, உண்மை சத்தியம் தான் ஜெயிக்கணும் மக்களே. எது நடந்ததுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கு, அந்த நீதித்துறை இருக்குது, அவங்க இதை வந்து நியாயத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆனா நீதி தான் ஜெயிக்கணும் மக்களே.